விசாரிக்கப்படுவோம். அந்த ஒரு நாடு விசாரணைக்கு பிறகுதான் சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கு போவோம், நரகவாசிகள் நரகத்துக்கு போவாங்க. அந்த அதுக்கு போறதுக்கு முன்னாடி உள்ள விசாரணை மன்றம் தான், நீதிமன்றம் தான், நியாய தீர்ப்பு வழங்கக்கூடிய அவைதான் மஹ்ஷர்னு சொல்லுவது. அந்த மாலிக் யௌமித்தீன் சொல்றோம்ல, நியாய தீர்ப்பு நாள், அதான் நியாய தீர்ப்பு நாள்ங்கிறது. அந்த நாள்ல எல்லாரும் நிற்போம், ஆணும் பெண்ணு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து உலகம் அழிகிற காலம் வரைக்கும் தோன்றிய அத்தனை மாந்தர்களும் அங்க நிற்போம். முஸ்லிம், இந்து, கிறிஸ்தவன், யூத, புத்த, சீக்கிய எல்லாரும் நிற்போம். கடவுள் இல்லைன்றவனும் நிற்பான், எல்லாரும் நிற்பாங்க. அதிகாரிகள் நிற்பாங்க, சாதாரண மக்கள் நிற்பாங்க, வாஜ்பாய் நிற்பாரு, நாம நிற்போம், கருணாநிதி நிற்ப, ஜெயலலிதா எல்லாம் நிக்க போறோம். எல்லாரும் நிக்கக்கூடிய ஒரு நாள் எது? அந்த நாள் தான். அங்க அவ்வளவு பேரையும் நிறுத்தி வைத்து இறைவன் விசாரிப்பான். என்ன விசாரிப்பான்? விசாரிக்க தேவையில்லை அவனுக்கு, அதான் ப்ரோக்ராம் பண்ணி வச்சு எல்லாம் தெரியுமே. மனுஷனே விசாரிக்காம கண்டுபிடிக்கிறான், கேமரா வச்சுக்கிட்டே கண்டுபிடிச்சிடறான். சென்னையில எல்லாம் டிராபிக் ரூல்ஸ் மீறினீங்கன்னு சொன்னா காலையில நோட்டீஸ் வந்துடும். மத்தியானம் டிராபிக் மீறி போனீங்கன்னா அங்க கேமரா வச்சு உங்களை படம் எடுத்து, நீங்க ஸ்பீட்ல போனீங்க, ரெட் லைட் சிக்னல் இருக்கும்போது போனீங்க, நீங்க வந்து கிராஸ் பண்ண தப்பா கிராஸ் பண்ணீங்க, ரைட்ல போனீங்க, எல்லாத்தையும் அந்த படம் எடுத்து நமக்கு சொல்லிவிடுது. உன்னைய விட அழகா அல்லாஹ் ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கான், விசாரிக்க தேவையில்லை. இருந்தாலும் ஒரு குற்றவாளி வந்து தான் மறுத்துவிடக் கூடாது, அவனுக்கே அது குற்றம்னு தெரியணும் என்பதற்காக நடக்கிற ஒரு ஃபார்மாலிட்டி விசாரணை. இல்லாட்டி விசாரிக்காமலே அவன் நீ எல்லாம் சொர்க்கத்துக்கு போடா, நீ எல்லாம் நரகத்துக்கு போடான்னு அவனுக்கு சொல்ல முடியும். அந்த அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் இருக்கிறது. அந்த விசாரிக்கிற நாளையில அந்த நாள் எப்படி சூரியன் வந்து தலைக்கு கிட்ட வந்துருமா, எந்த அளவுக்கு வந்துரும் சொன்னா மூளை கொதிக்கும், மூளை கொதிக்குங்க. அந்த மாதிரி கட்டும் வெப்பம் இப்பவே தாங்குதா? இப்ப 40, 38 வருது, 38 டிகிரி வந்தா தாங்க முடியாதா நமக்கு? எத்தனையோ கோடிக்கணக்கான மைல்களுக்கு அப்பால இருக்கும்போது தாங்கல என்று சொன்னா, அது கைக்கு எட்டுற தூரத்தில் வந்து நின்றா என்ன ஆகுறது? சூரியன் கைக்கு எட்டுற தூரத்தில் வந்து நின்றா கதை என்ன ஆகும்? கருவாடை போயிட மாட்டோமா? அல்லாஹ் சாவக்கூடாதுன்னு ஏற்பாடு பண்ணிருக்கான். அதனால அந்த வேதனையை தாங்கிட்டு உசுரோட இருக்க போறோம். மறுபடியும் மூத்தாக்க முடியாத லாய மூத்துட்டியா உலா எகையா, அங்க வாழவும் மாட்டான், சாவவும் மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு நிலையை அல்லாஹ் பண்ணிட்ட காரணத்தினால சாவ மாட்டேங்கிறோம், இல்லாட்டி அங்கே கருவாடை போயிருவோம். அந்த அளவுக்கு அல்லாஹ் கொண்டாந்து கிட்ட கொண்டாந்து நிப்பாட்டி விசாரிப்பான். எல்லாம் தாகத்துல தவிப்பாங்க. அந்த ஒரு நாள் தாகத்தை தாங்க முடியாது. ஒரு நாள் நீங்க லேசா நினைக்கிறீங்க, அந்த ஒரு நாள் எப்படி நாள் சொன்னா கான மிக்தாருஹு 50 அல்ஃப ஸனத்தின் மிம்மா தஊதுன், நீங்கள் பண்ணுகிற கணக்கு பிரகாரம் பார்த்தா அது 50,000 வருஷத்துக்கு நிகரானது. 50,000 நாளுக்கு இல்ல, 50,000 ஆண்டுக்கு நிகரானது. 50,000 இன்டு 365க்கு நிகரானது. அல்லது 50,000 சந்திர கணக்கு போட்டீங்கன்னா 50,000 இன்டு 354 சந்திர கணக்கு பிரகாரம் 354 நாட்கள், சூரிய கணக்கு பிரகாரம் 365 நாட்கள். ஆக 50,000 354 பிரிக்க அவ்வளவு நாட்களுக்கு சமமான ஒரு நாள். ஒரு நாள் தான் அது. அது போவும் 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 50,000 வருஷத்துக்கு ஓடும். அவ்வளவு நேரத்துக்கு தாகத்தை தாங்கிட்டு நிக்க முடியுமா? அதுக்காக அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு தடாகத்தை கொடுக்கிறான், ஹவுதுல் கௌசர் என்ற தடாகத்தை கொடுக்கிறான். அந்த தடாகம்னா என்ன? நம்ம பள்ளிவாசல்ல ஹவுல் கட்டிருக்காங்க, அதான் 1000 நாகூரத்துக்கு உள்ள வைக்கலாம், 1000 நாகூரத்துக்கு உள்ள போட்டுடலாம். அவ்வளவு பெரிய தடாகம். அந்த மாதிரி இங்க இருந்து மதுரைக்கு போற தூரத்தில் தாண்டினது. அவ்வளவு பிரம்மாண்டமான நீளமும் அகலமும் கொண்ட அந்த தடாகத்தில் தண்ணீர் லட்சக்கோடி கணக்கான குவளைகள் வைக்கப்பட்டிருக்கும். அதுல நபிகள் நாயகத்தினுடைய சமுதாயத்தினர்ல யார் நல்லவங்களோ அவங்க மட்டும் அந்த விசாரணையை கஷ்டமில்லாமல் சமாளிப்பதற்காக வேண்டி தண்ணீருக்கு அலையும் பொழுது அங்க கூப்பிட்டு தண்ணி கொடுப்பாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேடுவாங்க. அப்ப கூட சஹாபாக்கள் கேட்கறாங்க, எப்படி எங்களை தெரிஞ்சுக்கிறீங்க? எத்தனையோ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உம்மத்து இருப்பாங்க, மூசா நபி உம்மத்து இருப்பாங்க, ஈசா நபி உம்மத்து வருவாங்க, இப்ராஹிம் நபி உம்மத்து வருவாங்க, உங்க உம்மத்துல நெத்தில எழுதி விட்டுருக்கேன், எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னு கேட்கறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த ஒது செய்த அடையாளங்கள் என் உம்மத்துகளுக்கு மாத்திரம் பளிரென பிரகாசிக்கும், அதை வச்சு கண்டுபிடிச்சுக்கிறேன். யாருடைய மூஞ்சி பிரகாசமா இருக்கிறதோ, யாருடைய கைகளும் கால்களும் பிரகாசிக்கிறதோ, அதெல்லாம் என்னுடைய உம்மத்து ஒதுவுடைய அடையாளம் இருக்கிறது என்று புரிந்து கொண்டு அவர்களை எல்லாம் கூப்பிட்டு நான் தண்ணி கொடுப்பேன். அந்த அடையாளம் உள்ளவர்கள் சில பேர் வருவார்கள், எங்க தண்ணி குடிக்க. அதை ஒரு தடவை குடிச்சா அந்த விசாரணை முடிகிற வரைக்கும் தாகம் வராது. 50,000 வருஷம் ஓடுறது தெரியாது. அந்த மாதிரி இந்த கூலன் வாட்டர் எல்லாம் போடுறாங்கல்ல, வண்டிக்கெல்லாம் ஊத்துறான்ல, அந்த காலத்துல என்ன பண்ணா, தண்ணின்னா போற இடத்துல 4 இடத்துல நிப்பாட்டி ஊத்துவாங்க. கார்ல போனோம்னா அந்த காலத்துல வண்டியில
சூடாயிரும். அதுக்கு என்ன செய்வான், அங்கங்க நிப்பாட்டி தண்ணியை ஊத்திக்கிட்டு போவான். இப்ப என்ன பண்றாங்க, சூடு ஆகாத தண்ணியை கண்டுபிடிச்சு ஊருக்கு ஊத்துனா அது 3 மாசத்துக்கு வண்டி இழுக்குது. அந்த மாதிரி ஊத்துறானா இல்ல, உனக்கு கண்டுபிடிக்க முடியுதுல, அல்லாஹ் கண்டுபிடிக்கிறான். ஒரு தடவை அருந்தினால் மர லாயலுமோ அப்பதா தாகமே வராது. இப்ப கூட மனுஷன் குடிக்கிறது கூட அந்த மாதிரி தண்ணி வந்திருக்குதுங்க. ஒரு நாளைக்கு ஒரு 200 மணி குடிச்சிட்டீங்கன்னு சொன்னா அன்னைக்கு ஒரு 48 மணி நேரம் தாகமே இருக்காது. அந்த மாதிரி தண்ணி இப்போ இருக்கு, மார்க்கெட்ல இருக்குது, நம்ம நாட்டில் இருக்குது. அப்ப அந்த மாதிரியான இவனுக்கு தண்ணி கண்டுபிடிக்க முடியுதுன்னு சொன்னா காசு கூட கட்டுப்படி ஆகாது. அதனால யாரும் குடிக்கிறது இல்ல. இவனுக்கே இது செய்ய முடியும்னு சொன்னா அல்லாஹ்வுக்கு செய்ய முடியாதா? அந்த தண்ணியை கொடுக்கும் பொழுது சில ஆட்கள் வருவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன சஹாபாக்கள், நம்முடைய ஃப்ரெண்ட் நண்பரை பார்த்து சந்தோஷம் இருக்கும்லங்க. ஒரு 25 வருஷத்துக்கு முந்தைய எனக்கு பழக்கமானவர்கள் இப்ப என்னை பார்த்தாங்கன்னா சந்தோஷமா என்ன கூப்பிட மாட்டாங்களா? அவங்கள பார்த்தா நான் சந்தோஷமா நாங்க சோமாரிகள் கேட்க மாட்டோமா? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த நேரத்தில் என்னுடைய சஹாபாக்கள் வருவார்கள். எதுக்கு வருவாங்க? அந்த ஹவுதுல் கௌசர் தண்ணீரை என்னிடத்திலிருந்து வாங்கி என் அனுமதியை பெற்று அருந்துவதற்காக வருவார்கள். வந்தா நானும் சந்தோஷமா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர்றாங்கன்னு கூப்பிடுவேன். வர்ற வழியில் அங்கங்க அல்லாஹ் வந்து காவலுக்கு செக் போஸ்ட் போட்டிருப்பான். மலக்குகள் நிப்பாங்க, மாணவர்கள் அங்க நின்று இருப்பாங்க, நிப்பாட்டி விடுவாங்க. சஹாபாக்கள் போயிட்டு இருப்பாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிடுவாங்க. வழியில மலக்குகள் நின்று கொண்டு நில், உனக்கு அனுமதி இல்ல. அங்கிருந்து ரசூலுல்லாஹ் பார்த்துருவாங்க. அஸ்ஹாபி அஸ்ஹாபி, என்னுடைய தோழர்கள், விடுங்கள் அவர்களை. அங்க சிபாரிசு பண்ணுவாங்க, இவங்கெல்லாம் என்னுடைய தோழர்கள், என்னோட இருந்தவர்கள், எனக்கு பக்கபலமா இருந்தவர்கள், அவர்களை விடுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கப்படுகிற சஹாபாக்களை என்கிட்ட விடுங்கன்னு வந்து கேட்பாங்க. அல்லாஹ் என்ன சொல்லுவான் தெரியுமா? யா முஹம்மத், அங்கிருந்து சத்தம் வரும், முஹம்மதே லா தத்ரி மா அஹதஸு பாதக், உனக்கு பிறகு இவர்கள் என்னவெல்லாம் புதிதாக உண்டாக்கி இந்த மார்க்கத்திலே நுழைத்தார்கள் என்பது உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும். நீ உலகத்தில் வாழும் பொழுது அவங்க நம்முடைய தோழர்களா இருந்திருக்கலாம். உனக்கு பிறகு அவர்கள் என்னவெல்லாம் புதிதாக உண்டாக்கினார்கள் என்பதை உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும். நில்லை, நிறுத்தவங்கள விட்டாத இழுத்துட்டு போவங்கள, வந்த வழி இழுத்துட்டு போ, அவளுக்கு நெருங்க கூடாது. இன்னொரு அறிவிப்புல, இதுவும் புகாரில் வரக்கூடிய ஏராளம் 30க்கு மேற்பட்ட இடத்துல இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கு புகாரில். இன்னொரு ரிவாயத்தில் வருகிறது, லா யஸாலூன முர்த்ததீன அலா ஆகாபிஹிம் முன்து ஃபாரக்தஹும், முஹம்மதே அவர்களை நீ பிரிந்தது முதல், அவர்களை என்னைக்கு பிரிந்து மௌத்தாய் வந்தியோ அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் முர்த்ததீன அலா ஆகாபிஹிம், வந்த வழியே திரும்பி சென்று கொண்டே இருந்தார்கள். எங்க இருந்து வந்தாங்க? ஷிர்க்ல இருந்து வந்தாங்க, தௌஹீதுக்கு வந்தாச்சு, வந்துட்டு அப்படி ரிவர்ஸ். எங்க இருந்து வந்தார்களோ அங்கே திரும்பி சென்று கொண்டே இருந்தார்கள். அதனாலதான் இந்த கதி எச்சரிக்கிறாங்க. இது என்ன விளங்குதா உங்களுக்கு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் எச்சரிக்கை, வெட்டிக்கிட்டு சாவாதே, முதல் எச்சரிக்கை. இரண்டாவது எச்சரிக்கை என்ன தெரியுமா? எனக்கு பிறகு மார்க்கத்தின் பெயரால் எதையாவது புதுசா உண்டாக்கிறாதே. என்னுடைய சஹாபாக்கள் உண்டாக்குனா கூட அது அதோ கதிதான். நீ உண்டாக்குறது மற்றவங்க உண்டாக்குறது கிடக்கட்டும், என்னுடைய சஹாபாக்கள் எனக்கு தெரிந்த தோழர்களா இருந்தாலும் சரி, அவர்கள் எதையாவது புதிதாக உண்டாக்கினார்களே ஆனால் என்ன விளைவு? ஹவுலுல் கௌசருக்கு நெருங்க முடியாது, இழுத்து செல்லுங்கள், முகம் குப்புற நரகத்தில் தள்ளப்படுவார்கள் என்றும் இருக்கிறது ஹதீஸ்ல. அப்ப இதுல என்ன விளங்குறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறாங்க, எனக்கு பிறகு தொழுவீங்க, நோன்பு வைப்பீங்க, நோன்புக்கு ரொம்ப பேணுதலா இருப்பீங்க, பேரிச்சம்பழம் வாங்கி கொடுப்பீங்க, நோன்பு கஞ்சி காய்ச்சி ஊத்துவீங்க, ஏழைக்கு அன்னதானம் வழங்குவீங்க, பெருநாளைக்கு சட்ட துணி எடுத்து கொடுப்பீங்க, ரத்த தானம் பண்ணுவீங்க, சட்ட எல்லாம் செய்வீங்க. அதோட சேர்த்து என்ன செய்வீங்க தெரியுமா? நான் சொல்லாததை மார்க்கம் உண்டாக்கிட்டு செய்வீங்க. அதனுடைய விளைவு மோசமா இருக்கும், இதுல கவனமா இருங்கன்றாங்க. இன்னைக்கு விவகாரமே அதானே. இன்னைக்கு தௌஹீதுக்கும் தௌஹீதுக்கு எதிரானவர்களுக்கு யுத்தமே அதானுங்க, சண்டையா அதானே. என்ன விவகாரம் நடக்கிறது? புதுசா என்னத்தையும் உண்டாக்கிட்டு சஹாபாக்கள் கூட இப்படி ஒரு காரியத்தை செய்தால் தப்பிக்க முடியாது. அவ்வளவு பயங்கரமான எச்சரிக்கையை சர்வசாதாரணமாக செய்து கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம். நம்ம மார்க்கம் என்று செய்கிற காரியத்தில் 90% மார்க்கம் இல்லாதது. நீங்கள் என்றால் நான் தௌஹீதுல நம்பிக்கை கொண்டவர்களை சொல்லவில்லை, இது சரியில்லை என்று நினைக்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்களே, அவர்கள் செய்து கொண்டிருக்கிற இஸ்லாத்தின் பெயரால் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த மக்கள்
செய்கிற காரியத்துல 90% காரியங்களுக்கும் இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்ல. இப்ப தொழுகைக்காக பாங்கு, இங்க ஸ்டார்டிங்ல கிட்ட உள்ள சம்பவத்திலிருந்து மேல போவோமே, தொழுகைக்காக பாங்கு சொல்ல வேண்டும் மார்க்கத்தில் இருக்கிறது. இந்த பாங்க எப்படி சொல்றீங்க? பாங்கு சொல்வதாக இருந்தால் நபிகள்